ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கந்தர் அனுபூதி பாடல் 1. முதல் பாடலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த முதல் பாடலை சொல்கிறதால நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும், இந்த முதல் பாடலை எப்படி பாராயணம் செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாமுங்க. கந்தர் அனுபூதி சொன்னால் கடன் தீருமா, கஷ்டம் தீருமா, பிரச்சனை தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக தீரும். முருக பக்தர் ஒருவர் தொடர்ந்து கந்தர் அனுபூதியை பாராயணம் செஞ்சுட்டு வர்றாரு. அவருக்கு தேவை பணம். ஆனால் அந்த பணமே அவருக்கு கிடைக்கல. ரொம்ப கடன் மீது கடன் அதிகமாகிட்டே போகுது. பிரச்சனை ரொம்ப அளவுக்கு அதிகமாகிட்டே போகுது. அப்போ அவர் நினைக்கிறாரு, கந்தர் அனுபூதி பாராயணம் செய்கிறத விட்டுட்டு லக்ஷ்மி கடாட்சகம் கிடைக்கிறதுக்காக லக்ஷ்மி ஸ்லோகம் ஏதாவது சொல்லணுமா? சரி, நம்ம இந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்கு பரமாச்சாரியரை போய் கேட்கலாம் அப்படின்ட்டு காஞ்சிபுர பரமாச்சாரியரை போய் கேட்குறாரு. கந்தர் அனுபூதி சொல்கிறதால எனக்கு ஒரு பலனும் கிடைக்கல. கடன் மீது கடன் அதிகமாகிட்டே போகுது, கஷ்டம் அதிகமாகிட்டே போகுது. நான் என்னோடய பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னா எனக்கு இப்போ முதல் தேவையாக பணம் தான் தேவைப்படுது. பணம் கிடைக்கணும் அப்படின்னா லக்ஷ்மி தேவியோட அருள் வேண்டும். அப்போ லக்ஷ்மி கடாட்சகம் கிடைக்க லக்ஷ்மி ஸ்லோகம் ஏதாவது எனக்கு ஒன்று சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. நீ சொல்லிட்டு வர்ற கந்தர் அனுபூதியவே தொடர்ந்து பாராயணம் செய். நம்மளுடைய கர்ம வினை தீரும் வரை பாராயணம் செய்தால் மட்டுமே நம் கஷ்டங்கள் தீரும். கர்ம வினை தீராமல் நமது கஷ்டங்கள் தீராது. அப்போ கர்ம வினை தீரணும் அப்படின்னா கந்தர் அனுபூதியை பாராயணம் செய்கிறோம். கந்தர் அனுபூதியிலேயே நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குவதற்கான அத்தனை பாடல்களும் இருக்குது. இதிலேயே வருவாய்க்கான ஒரு அற்புதமான வழியும் இருக்குது. நீ சொல்லிட்டு வர்ற இந்த கந்தர் அனுபூதியை பாராயணம் செஞ்சுட்டு வந்தாலே உனது துன்பம் அனைத்தும் நீங்கி போகும் அப்படின்னு சொல்கிறாரு. கந்தர் அனுபூதியை தொடர்ந்து பாராயணம் செய்து அவருடைய கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுறாரு. முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுறார். கந்தர் அனுபூதியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தீர்வான பாடல்கள் இருக்குங்க. கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி பாடியதால் இது மிகவும் சிறப்பான பாடலாக தாயுமானவரும் சொல்லியிருக்காரு, ஔவையாரும் சொல்லியிருக்காங்க. கந்தருடைய அருளை பெற்ற பின்புதான் கந்தர் அனுபூதி பாடியிருக்காரு அருணகிரிநாதர். அதனால் கந்தர் அனுபூதியை தொடர்ந்து நம்ம பாராயணம் செய்கிறப்ப நிச்சயமாக கந்த பெருமானின் அருளை நம்ம பெறலாமுங்க. கந்தர் அனுபூதியை எந்த முறையில் பாராயணம் செய்யணும் அப்படின்னா, தொடர்ந்து எல்லா வரிகளையும் நம்ம பாராயணம் செய்கிறதாக இருந்தாலும் பாராயணம் செய்யலாம். இல்லை அப்படின்னா தினமும் ஒரு 4 வரியை பாராயணம் செய்தாலே போதுங்க. கந்த பெருமானின் அருளை நம்ம பரிபூர்ணமாக பெற முடியும். தினமும் 4 வரி அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு அடி, நாளைக்கு ஒரு அடி, அந்த மாதிரி பாராயணம் செய்யலாம். அல்லது நமக்கு இப்போ என்ன தேவையோ அதற்கான பாடல்களை தேர்ந்தெடுத்து நம்ம பாராயணம் செய்யலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பாடல் முருகப்பெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுப்பதற்காக சொல்ல வேண்டிய பாடல். இந்த பாடலை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வர்றப்ப முருகனின் அருளை பரிபூர்ணமாக பெறலாம். நம்மளுடைய துன்பம் கஷ்டம் அனைத்திலிருந்தும் விடுபடலாமுங்க. கந்தர் அனுபூதியை பாராயணம் செய்கிறப்ப முருகப்பெருமானுக்கு ஒரு விளக்கேற்றி வைத்து பாராயணம் செய்தால் மிகவும் நல்ல பலனை பெறலாம். முடிந்தவரை நம்ம வீட்டில் அடிக்கடி இந்த பாடல்களை பாராயணம் செய்கிறப்ப வீட்டில் உள்ள கெட்ட தீய விஷயங்கள் வீட்டை விட்டு அகலுங்க. நல்ல ஒரு ஆற்றல், தெய்வீக ஆற்றல் நம்ம இல்லத்தில் எப்போவுமே நிறைந்து இருக்கும். முருகனுடைய கந்தர் அனுபூதியை தொடர்ந்து நம்ம வீட்டில் பாராயணம் செய்கிறப்ப வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும், நல்ல விஷயங்கள் நம்ம காதை தேடி வருங்க. கந்தர் அனுபூதிக்கு அத்தனை சிறப்புகள் இருக்குது. ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. முருகப்பெருமானுடைய ஆடி வரும் மயிலை பற்றியும் குதிரைப்படையை பற்றியும் சேவலை பற்றியும் வேலை பற்றியும் புகழ்ந்து பாடியிருக்கார். எப்போவுமே இதையெல்லாம் புகழ்ந்து பாடுற வேலை எனக்கு கொடு முருகா, இதற்கான பணியை எனக்கு அருள்வாய் முருகப்பெருமானே அப்படின்னு கேட்கிறாரு. கஜமுகாசுரனை அழித்த அந்த பெருமையை பற்றி சொல்கிறாரு. முருகப்பெருமானுடைய அருள் எப்போவுமே எனக்கு கிடைக்கணும். யானை சகோதரனே, அதாவது விநாயக பெருமானின் சகோதரனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே, உன்னை வணங்குகிறேன். நீ எனக்கு எல்லா நேரங்களிலும் இருந்து அருள் புரியணும் அப்படின்னு கேட்கிறாரு.
கந்தர் அனுபூதி அப்படிங்கிறது கந்தருடைய அனுபூதியை பெற்ற பிற்பாடு, அதாவது கந்தரின் அருளை பெற்ற பின்பு பாடப்பெற்றது தாங்க கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதியை நம்ம தொடர்ந்து பாராயணம் செய்தால் நிச்சயமாக நமது கடன், கஷ்டம், துன்பம் அனைத்தும் நீங்குங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தினமும் 4 வரியை நம்ம பாராயணம் செய்தால் போதும், முருகனின் அருளை நாம் பரிபூர்ணமாக பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.